இன்னைக்கு இந்த வீடியோவில் CentOS உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் கூகுளுக்கு போயிட்டு CentOS நான் டைப் பண்ணுறேன். இப்போது இதுதான் அவங்களுடைய URL centos.org. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா CentOS ப்ராஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இதில் ரெண்டெண்ணா இருக்குது. CentOS லினக்ஸ் இருக்குது, CentOS ஸ்ட்ரீம்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து CentOS லினக்ஸ்னால் CentOS 7 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். CentOS ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து CentOS 8 and 9 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ CentOSனா என்னென்னா கிட்டத்தட்ட ரெட் ஹேட்டோடைய க்ளோன் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மிட்ஸ்ட்ரீம் பிட்வீன் ஃபெடோரா லினக்ஸ் அண்ட் ரெட் ஹேட். அதனால் இப்போது நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க CentOSஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ CentOSம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம வந்து CentOSல நீங்கள் 7 வேணும்னு நினச்சிங்கன்னா CentOS லினக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. CentOS லினக்ஸு அப்புறம் டவுன்லோடு. இதில் பார்த்துட்டிங்கன்னா CentOS இமேஜ் வந்து நிறைய ஹார்ட்வேர்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்கிடெக்சர் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா x86/64 ARM64 IBM. ஸோ இப்போ பெரும்பாலும் நம்ம வீட்டில் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா x86/64 தான் வரும். நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய URL இருக்கும். நீங்கள் எந்த URL போய் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட் URLே போகிறேன். ஃபஸ்ட் URL போயிட்டேன்னா CentOS 7ன்னு இருக்குது DVD. இது தான் நமக்கு வந்து ISO இமேஜ். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் மற்றதெல்லாம் இருக்கும், எவ்ரிதிங்னு இருக்கும், மினிமல் இருக்கும், நெட் இன்ஸ்டால். இதெல்லாம் ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா மினிமல்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் பேக்கேஜ் இருக்கும். அதனால தான் சைஸ் பார்த்திங்கன்னா 1 GB. அதில் கிராஃபிக்கல் அப்புறம் நிறைய இதெல்லாம் வராது. எவ்ரிதிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகி வந்துடும். அடிஷ்னல் பேக்கேஜ் எல்லாமே வரும். இப்போ நார்மலாக நம்ம எதை டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த DVD ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இதில் நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜுமே இருக்கும். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4.4 GB. இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இப்போ பேக் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் CentOS 8 அல்லது 9 வேணும்னா CentOS ஸ்ட்ரீமுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ CentOS ஸ்ட்ரீம் வந்தாச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா 9 இருக்குது, 8 இருக்குது. நீங்கள் 8 வேணும்னா 8 கிளிக் பண்ணிக்கோங்க. 8லேயும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போது ஒரு 3 ஆர்கிடெக்சருக்கு வந்து அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 86 கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எந்த URLனாலும் போய்க்கலாம். இப்போ நான் வந்து தேர்ட் URL போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா CentOSலையும் நிறைய இமேஜ் கொடுத்துருப்பாங்க, ISO கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 11 GB இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DVD இன்னும் இருக்குது. இது 11 GB. நீங்கள் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம DVDயே போய்க்கலாம். DVDயை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோடைய சைஸ் வந்து 10.6 GB. இது வந்து CentOS 8. நான் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் CentOS 9 வேணும்னா பேக் போய்க்குங்க. இப்போ CentOS 9 இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். CentOS 9க்குள்ள இமேஜஸ் இதெல்லாம், அதாவது ISO இமேஜ். இப்போ நம்ம வந்து x86 கிளிக் பண்ணிங்கன்னா CentOS 9 வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அட்வான்ஸ் கொடுத்து போகிறேன். இது அந்த மிரர் சைட்டுக்கு போகுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7.8. நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஷோ ஆல் கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணோம்னா CentOS 7, அப்புறம் CentOS 8, அதுக்கப்புறம் CentOS 9. இப்போ நான் பேக் போய்க்கலாம். இப்போ CentOSஐ பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா அதோடைய சைட்டில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்மளுடைய OSல ஏதாவது ப்ராப்ளம் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டியில் கொடுத்தா அதை அவங்க ரெடி பண்ணி கூட தருவாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரீ OSனால நம்ம வந்து அந்த சப்போர்ட்டை வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து அடுத்த ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன பக்லாம் சொன்னோமோ எல்லா பக்கையும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், கிட்டத்தட்ட எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே அந்த கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா CentOS 8.5 இருக்குன்னா அடுத்த ரிலீஸ் பண்ணும்போது 8.6 போகும்போது அந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் ஹேட் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா
நம்ம வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது அதுக்கு நம்ம மினிமலாக ஒரு காஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் போகும்போது வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அதனால அவங்க வந்து ரெட் ஹேட்டை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பெரிய லெவலில் டேட்டாஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் அவங்க CentOS ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.